உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஒன்னே ஒன்று தான், அந்த பிளஸும் மைனஸும் நம்ம சின்னதாக கிட்ட ஒரு எழுதி வச்சுக்கிட்டா போதும். எழுதுறதுங்கிறது பெரிய ப்ராசஸ் நான் எப்படி நினைக்கிறாங்க, அது ரொம்ப சிம்பிள். அந்த எழுதி ஓகே இதுதான் பெட்டர்னு போயிட்டா நம்ம மைண்ட்ல என்னைக்குமே அதை ரெக்ரெட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணிருக்கோம். நாளைக்கு அது தப்பாவே நடந்தாலும் ஓகே நம்ம யோசிச்சது தப்பா இருக்கு, அடுத்த வாட்டி பெஸ்டா யோசிக்கணும் தான் வருமே தவிர ஏன்டா இதை யோசிச்சோம் ஏன்டா இதை பண்ணோங்கிறது தோணவே தோணாது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு விஷயத்த டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுவோம். எடுத்ததுக்கு அப்புறம் அதை ரெக்ரெட் பண்ணவே மாட்டோம். நாங்க லைஃப்ல நிறைய தப்பான சாய்ஸஸ் எடுத்திருக்கோம், தப்பான ஃபீல்டில் போய் வேலை பார்த்துருக்கோம் 2 வருஷம். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை வந்து ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதை நான் சூஸ் பண்ணி தான் போனேன், அது எனக்கு வேணும்னு பிடிச்சிதான் நான் போனேன். அங்க எனக்கு கிளிக் ஆகலன்னு சொன்னா எனக்கு பிடிச்சனால அங்க இருந்த 2 வருஷம் எனக்கு மெமரி, அது கிளிக் ஆகலாம் அடுத்ததை பிடிச்சி தேடி போயிடுமே தவிர மற்றபடி நாங்கள் எங்களோட சாய்ஸஸ்ல நான் ரெக்ரெட் பண்ணது thousands ஆஃப் திங்ஸ்ல ஒரு 2 to 3 திங்ஸ் தான். அதனால வந்து டிசிஷன் மேக்கிங் டஃப்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா அது அவ்வளோ டஃப்லாம் கிடையாது. நீங்க அதுக்கான ஒரு மெனக்கெடல் போட்டீங்கன்னா உங்களால் அது ஈஸியாக பண்ணிட முடியும்.